வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆன்மீக துறையினிலே அறிவு உயர் பண்பில் அதை காட்ட குறிப்பிட்ட குணங்கள் இயல்பாகும் ஆன்மீக துறையினிலே அறிவு உயர் பண்பில் அதை காட்ட குறிப்பிட்ட குணங்கள் இயல்பாகும் நான் என்பதறிவென்றும் அதுவே சிவம் என்றும் நல்ல ஒளி உள்ளுணர்வாம் நன்றி உணர்வு உண்டாம் தான் தனது எனும் உனைப்பு பேராசை சினமும் தனிந்து விடும் அழுக்காறு அறவே விலகி போம் ஆண் காந்தம் உடல் காந்தம் மதித்து அறம் மாற்றும் வல்லமையும் வளவாழ்வும் சித்தியாகும் அறிவே ஆன்மீக துறைகின்ற அகல வழி பாதையிலே அடி வைத்து மென்மேலும் முன்னேறி போகும் கால் அறிவு பெறும் அனுபவங்கள் வியப்பாகும் இனிமையா ஆன்ம ஒளி சுடர்விட்டு உள்ளுணர்வு பேராகும் ஊனுருவமான உடல் ஊர்தியெனும் ஊடே உயிரென்ற சூக்குமமே நான் என்ற உணர்வு வரும் ஒடுங்க ஒடுங்க காணும் உண்மையோ அறிவு அதுவே உயிரில் இருந்து ஓங்கி எழுந்து உடல் உலகம் வெளிவெறியும் நான் அதுவே இருப்பு நிலை மெய்ப்பொருள் தெய்வமெனும் நன்முடிவு விளக்கமாம் அந்த முழு முதற் பொருளே நல்ல ஒழுங்காற்றலாய் நல்லுணர்வாய் அறிவறியும் நல்பூற்றாய் திருவருளாய் நல்லின்ப வெள்ளமாய் தேன் பொழியும் பேரின்பம் திகட்டாது சலிக்காது திருத்தங்கள் எண்ணம் சொல் செயல்களிலே மலர்ந்து வரும் செருக்கொழித்து தானடங்கி தெய்வ நிலை என்கிறதிலும் திருவருளின் காட்சியாம் திரும்புங்கள் உட்புறமாய் திருவருளின் காட்சியாம் திரும்புங்கள் உட்புறமாய். தொட்டு காட்டல் குருவினது விரல் பட்ட உடனே ஆங்கோர் குரு குருப்பும் சிறு உணர்வும் அறிவு கிட்டும் ஒருமையுடன் உற்றுற்று உணர்ந்து வந்தால் உள்நாட்டமே உனக்கு பழக்கம் ஆகும் பெருகி வரும் பேரின்ப எல்லை கண்டு பிறப்பு
பிறப்பு எல்லைக்கு அப்பாலுள்ள நிறுவி கற்ப நிலை கண்டால் எங்கும் என்றும் நீ அனைத்தும் ஆகி நிற்கும் தன்மை காண்பாய். குருவினது விரல் பட்ட உடனே நீ அனைத்தும் ஆகி நிற்கும் தன்மை காண்பாய். நிறுவி கற்ப நிலை கண்டால் எங்கும் என்றும் நீ அனைத்தும் ஆகி நிற்கும் தன்மை காண்பாய். குருவினது விரல் பட்ட உடனே நீ அனைத்தும் ஆகி நிற்கும் தன்மை காண்பாய். அனைத்தும் ஆகி நிற்கும் தன்மை காண்பாய். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாட அருள்நிதி சங்கரி சேந்தலம்மா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே, அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அந்த கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலா முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும். பழுத்த நிலை வரும் வரையில் பழுத்த நிலை வரும் வரையில் பதமடைந்தோ ஒன்றானோ பரமானந்தம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இப்புருவில் குறிப்பில்லாமல் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து
வைத்து கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனுமென்மை உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குருவே அன்பே குருவே அன்பே. நன்றி. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்பினை அறுத்து எல்லையில்லா அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். நன்றி. பார்க்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சாந்தி யோக தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க்கை வளம். தொடர் நற்சிந்தனை வழங்கிட ஞான ஆசிரியர், மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பிரமுகளே, இறை விஞ்ஞானம் தொடர் சிந்தனையின் 16ஆம் பாகம் உயிரின பரிணாமம் பற்றிய 5ஆம் அமர்விலே மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். விதைக்கப்படாத தாவரத்தின் விதையிலிருந்து ஜீவாந்த ஆற்றிலே திணிவு பெற்று உயிராக மாறுகிறது. இறைத்துகள் குவிந்து விண்ணானது போல ஜீவாந்த துகள்கள் குவிந்து உயிராக மாற்றம் பெறுகிறது. சூழ்ந்திருக்கின்ற பருப்பை உணவாக கொண்டு வாழக்கூடிய ஒரு புழு இனமாக பரிணமிக்கிறது. அந்த பருப்பு முடிந்த பிறகு துவாரம் விழ அதன் வழியாக புழு வெளியே வந்து விடலாம். இப்போ அதுக்கு உணவு ஒரு பிரச்சனை. தாவரமாக இருந்த வரைக்கும், நுண்ணுயிர் தொடங்கி தாவரம் வரைக்கும் அதனது உணவை பஞ்சபூதங்களிலிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்டது. புழுவாக பரிணாமம் அடைகின்ற போது இதற்கு வேறு இணைப்பு இல்லாத காரணத்தினால
தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய திறத்தை இழந்துவிட்டது. இந்த இடத்திலேயே ஒரு விதி, ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். நம்ம வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உழைப்பை இழந்தால் பணத்தை சம்பாதிக்கலாம். இப்படி ஏதோ ஒன்றை கொடுத்துத்தான் இன்னொன்றை வாங்க முடியும். ஒன்றை எடுத்தால் தான் இன்னொரு இடத்துல வைக்க முடியும். இந்த வணிக முறை பரிணாமத்திலேயே அமைந்திருக்கிறது. தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றலை இழந்து இடம் விட்டு இடம் நகர்ந்து போகக்கூடிய வசதியை பெற்றது. உணவுக்கு இன்னொன்றை சார்ந்து வாழ வேண்டிய சார்பு வாழ்க்கை. ஏன்னா உணவு இல்லாமல் சக்தி கிடைக்காது. அப்போ தன்னால் உற்பத்தி செய்ய முடியவில்லை என்றால் இன்னொன்றை சார்ந்துதான் வாழ்ந்தாக வேண்டும். இப்போ தாவரத்தினுடைய இழையோ பூவோ பழமோ ஏதோ ஒன்றை உண்டு வாழ வேண்டிய கட்டாயம். இப்போ இது உணவை தேடி பயணிக்கின்ற ஒரு தேவையில என்பதனை வெயில் போல காயுமே என்பார் வள்ளுவர். அது போல நீண்ட தூரம் எல்லாம் பயணிக்க முடியாது. சூரிய வெப்பத்தால் சுருண்டு போயிடும். இப்போ தனது தேவைக்காக இடம் விட்டு இடம் போகக்கூடிய வாய்ப்பை பெற்றும் விரைவின்மை காரணமாக அது மரணத்தை சந்திக்க வேண்டி வருகிறது. அதனால் இந்த புழுவுக்குள் இருக்கின்ற அறிவு அது எழுச்சி பெற்று எப்படி இந்த துன்பத்தை நீக்க முடியும் என்ற ஒரு வேகம் கொள்கிறது. அடுத்து அது பூச்சினமாக வண்டினமாக பரிணமிக்கிறது. வண்டு, அதாவது இப்போ இந்த ரவை டப்பாலாம் போட்டு வச்சோம்னாக்க அரிசி, அதுல காந்தத்தின் அதை திறக்காமல் அப்படியே வைத்திருந்தோம் என்றால் அதற்குள் காந்த ஓட்டம் உருவாகி வண்டு தானாகவே உருவாகிவிடும். இப்ப பழத்துக்குள்ளே வண்டு இருக்கே, மாம்பழத்து வண்டு. தாவரத்திலிருந்து புழுதான் வரணும், வண்டு எப்படி வர முடியும் என்றால் இந்த இடத்துல இன்னொரு நுட்பத்தை பார்க்கலாம். இன்டர்நெட், வான்காந்த வசதி. இந்த புழு பட்ட துன்பம் அதோடைய கருமையத்தில் மட்டுமல்ல, வான்காந்தத்திலையும் பதியும், பூமியின் காந்த களத்திலையும் பதியும். இந்த உணர்வு தாவரத்தோடு மோதுகின்ற போது அதற்குள்ளாகவே பறந்து போகக்கூடிய வசதி பெற்ற வண்டினமாக உருவாகிறது. இப்படி இந்த அனுபவங்கள் நம்மிலே மட்டும் அல்ல, இந்த பூமியின் காந்த களத்திலையும் பதிந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு விஞ்ஞானமே நிரூபிக்கிறது. புழுவின் அனுபவம் பூமியின் காந்த களத்திலும் பதிவதால் அதன் பிரதிபலிப்பு அடுத்த வகை விதைகளிலே பறந்து செல்லக்கூடிய வண்டாக உருவாகிறது. சரி, இன்னும் என்னுடைய அறிவின் எழுச்சி பாருங்க. புழுவாக பிறந்தாயிற்று, சுய முயற்சியினால் நாம் பூச்சியாக மாற முடியுமா, வண்டாக மாற முடியுமா? இப்ப தன் வாயில் சுரக்கக்கூடிய அல்லது மண்ணை கொண்டு தன்னை சுற்றி ஒரு கூடு கட்டுக்கொள்கிறது. குழவை கூடு மாதிரியோ அல்லது பட்டுப்பூச்சி மாதிரியோ தன்னை சுற்றி ஒரு கூடு அமைத்துக் கொண்டு அதற்குள்ளாக ஒரு ஹைபர்னேஷன், அரிதுயிர் நிலை மேற்கொள்கிறது. இப்ப என்ன ஆகுது, அதனுடைய எடை குறைந்து ஜீவாந்தாட்டில் எல்லாம் அதற்கு சிறகுகளாக மாற்றம் பெறுகிறது. அது நிறைவு பெற்ற பிறகு தான் கட்டிய கூட்டை உடைத்து கொண்டு அது பூச்சினமாக வெளிப்பட்டு விடுகிறது. இந்த இடத்துல
மனித இனமே வெட்கப்பட வேண்டிய ஒரு இயற்கை உண்மை மறைந்திருக்கிறதை நாம் சிந்திக்க வேண்டும். பிறந்தது 2 அறிவு புழு. தன் சுய முயற்சியினால் அது 3 அறிவாக மாற்றம் பெற்றிருக்கிறது. மனிதன் பிறந்ததோ 6 அறிவோடு, வாழ்வதோ 5 அறிவோடு, பேசுவதோ உலக பெருமைகள் எல்லாம். இது வெட்கப்படும்படியாக இல்லையா? 2 அறிவு புழு 3 அறிவா மாறி போச்சு. 6 அறிவு மனிதன் 5 அறிவாக வாழ்வது வெட்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? எத்தனை பேர் வெட்கப்படுறாங்க? இப்படி பரிணாமத்துடைய நீதியிலேயே அறிவின் பல்வேறு சிறப்புகளை நாம் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து பார்த்தால் உணர முடிகிறது. இப்ப இதுல இன்னொரு பரிணாம விதியும் அடங்கியிருக்கிறது. ஏன்னா அந்த புழுவிலிருந்து பூச்சியாக மாறுவது மிக முக்கியமான ஒரு காலகட்டம் என்றுதான் நாம் எடுத்து உணர வேண்டும். புழுவின் சந்ததி விலங்கினங்கள், பூச்சியின் சந்ததிகள் பறவை இனங்கள். பறவை இனம் ஏன் தோன்றியதுன்னு ஒரு கேள்வி வரணும் இல்லையா? புழு வளர்ந்தது, ஊர்ந்தது, நடந்தது, சரி. பறந்தது ஏன் என்றால் இந்த பூச்சி இனங்களே பறவை இனங்களாகின்றன. புழு இனத்தின் சந்ததியே மனிதன் வரைக்கும் விலங்கினங்களும் மனிதர்களும். இப்ப அடுத்த ஒரு கேள்வி, இந்த ஆண் பெண் என்ற தன்மை ஏன் தோன்றியது, எந்த இடத்துல எப்போது தோன்றியது என்பது அடுத்த ஒரு கேள்வி. அயல் மகரந்த சேர்க்கையால் தாவரத்திலே புதிய புதிய இனங்கள் தோன்றின என்பதை நேற்றைக்கு பார்த்தோம். அதாவது இன்னொரு தாவரத்தில் இருந்து பறந்து வருகின்ற, காற்றிலே அடித்து வரப்படுகின்ற மகரந்த துகள்கள் வேறொரு மலரின் மகரந்தத்தோடு கலந்து அதுக்குள்ளே விழுகின்ற போது அங்கே அயல் மகரந்த சேர்க்கை உண்டாகிறது. வந்து விழுவது ஆண்மை, ஏற்றுக்கொள்வது பெண்மை என்று பார்த்தோம். இப்ப இங்கேயே ஆண் பெண்ணுக்கான கூறு வெளிப்பட்டு விட்டது. ஆனா சப்மிசிவ் கேரக்டர் வெளிப்படுத்தல. அதாவது அதுவாக ஆண் இனம் பெண் இனம் என்று தாவரங்களிலே இல்லை. ஆனா அதற்கான கூறு இங்கே உருவாகிவிட்டது. அயல்மகரந்த சேர்க்கை தான் அடுத்த பரிணாமத்திற்கான ஆண் பெண் என்ற பிரிவினைக்கான அடிப்படை கூறு. இதுல இன்னொருலிருந்து காற்று அழித்து வரப்பட்டு விழுகிறது. இது ஆண் இனமாகவும் தன் மகரந்தத்தை தானே கொண்டு இதயம் ஏற்று புதிய ஒன்றாக மாறியதே அது பெண் இனமாக வெளிப்படுகிறது. ஆனா தாவரத்துல அது அடக்கம் பெற்ற பயோமேக்னடிக் கேரக்டர். அது வெளிப்பட்ட இடம் எங்கே என்றால் பூச்சி, எறும்பு, கரையான் 3 அறிவிலே வெளிப்படுகிறது. இந்த 3 அறிவிலே ஆண் பெண் என்ற ஒரு நீதி, அதாவது அடக்கம் பெற்ற நிலையிலிருந்து எழுச்சி பெற்று வெளிப்பட்ட நிலையிலே ஆண் பெண்ணாக பிரிவுபடுகிறது. பிரிடாமினன்ட் கேரக்டர்ஸ் சொல்லலாமா? அதனால் தொடுதலை உணரும் தோலும் சுவையை உணரும் நாக்கும் இங்கே ஒரே நிலையில் இருக்கு. மற்ற புலன்கள் ஆண் உயிர் பெண் உயிர் என்ற 2 வகையாக. இப்போ உடல் ஒன்றுதான், தொடு உணர். நாக்கும் எல்லா ஜீவராசிக்கும் ஒரே நாக்கு தான். ஆனா மூக்கு 2, காது 2, கண்கள் 2. அப்ப இந்த 2 வந்தது காரணம்தான் ஆண் பெண் உயிர் தன்மை அப்படின்னு சொல்றோம். இதை என்ன சொல்றாங்க? ஆண் உயிர் வலப்பக்கம், பெண் உயிர் இடப்பக்கம். சிவபெருமான் உமையவளுக்கு தன் இடபாகத்தை தந்தார் என்ற குறிப்பின் மூலம் பக்தி மார்க்கத்திலேயே ஆண் உயிர் பெண் உயிர் என்ற இயக்கத்தை ஏற்படுத்தினார். இந்த 2ம் சேர்ந்தது என்ன சொல்றாங்க? சிவசக்தி அர்த்தநாரி என்று சொல்றாங்க.
இப்போ ஓஷோ ஒரு சிந்தனை தூண்டிவிடக்கூடிய ஒரு கேள்வி கேட்பார். வந்திருக்கின்ற பக்தர்களிலே ஒரு ஆணை பார்த்து, நீ ஆணா பெண்ணா என்ன? அவருக்கு என்னாச்சு இவருக்கும் தோணும், என்னை பார்த்தா என்ன பெண் மாதிரியே தெரியுது அப்படின்னு. ஆந்தா சுவாமி, அப்படி என்றால் தாய் இல்லாமல் பிறந்தாயான்னு கேட்பார். பெண் இடத்துல நீ ஆணா பெண்ணா? அவங்க பெண் தான் சுவாமி, தந்தை இல்லாமல் பிறந்தாயா அப்படின்பா. அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தந்தையின் உயிரும் தாயின் உயிரும் என்ற ஆண்மை தன்மையும் பெண்மை தன்மையும் இணைந்தே உருவாகின்றன. எது சற்று மிகுகிறதோ அது உடல் பேதங்களை ஏற்படுத்துகிறது. இப்படி 3 அறிவு வெளிப்பட்ட போது ஆண் பெண் தன்மை வெளிப்படுகிறது. சரி, இந்த 3 அறிவு பூச்சினங்கள், வண்டினங்கள் ஏன் அடுத்த தன்மாற்றத்தை தேடுகிறது என்றால் இதிலேயும் துன்பம் இருக்கு. இப்போ பூச்சிகளோ வண்டினங்களோ மலரிலே அமர்ந்து தேனைத்தான் உணவாக கொள்கிறது. மாலை நேரம் ஆறுறது தெரியாது அதுக்கு, காலை மாலை இரவு தெரியாது. அப்போ மாலை நேரத்துல தானாகவே இதழ்கள் மூடிக்கொள்ளும் போல, உள்ளே சிக்கிய வண்டு இறந்து போகும். அப்ப பறந்து வந்தும் துன்பம் நீங்கவில்லையே என்ற நிலையிலே அந்த அறிவு மீண்டும் எழுச்சி பெறுகிறது. இந்த துன்பத்தை எப்படி நீக்கிக் கொள்வது என்று அறிவு சிந்திக்க தொடங்கும். இப்போ அடுத்ததாக அந்த புழுவின் அடுத்த நிலையாக ஊர்ந்து போகக்கூடிய, அதாவது தன்னுடைய தோல் மூலமாகவே கண்கள் வருது. அதன் பிறகு ஓசை உணரக்கூடிய காதுகளுடைய தன்மை இங்க ஊர்வனவற்றிலேயே காது இல்லை என்றாலும் கட்சேவின்னு சொல்லுவாங்க, அதாவது அதிர்வுகளை வைத்தே புரிந்து கொள்ளும். அந்த ஒரு திறத்தையும் பெறுகிறது. அப்ப இதுல ஒரு நுட்பம் என்னன்னா, 1, 2, 3, 4, 5, 6 என்று 6 வகை அறிவுள்ள உயிரினங்கள் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப் தோன்றவில்லை. கிராஜுவல் எவல்யூஷன். இப்ப பாம்புக்கு கண்கள் உண்டு, காதுகள் இல்லை என்றாலும் ஒரு சத்தம் கேட்டவுடனே வேகமா ஓடி போடுது பாருங்க. அப்ப காதுகள் இல்லாமலேயே உணரும் திறம் பெறுகிறது என்றால் அது அடுத்த 5 அறிவிலே காதுகளாக வெளிப்படும். அதற்கான கூறு இங்கேயே வெளிப்பட்டு விட்டது என்பது. இப்படி 82 லட்சம் வகை ஜீவராசிகளிலே பார்க்கின்ற போது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எவல்யூஷன் என்பதை விட கிராஜுவல் எவல்யூஷன். இப்போ சிந்திக்கின்ற அறிவுன்றோம். குரங்கு எத்தனை வேலைகளை பண்ணுது பாருங்க. அதாவது கோவை பக்கத்தில் திருமூர்த்தி ஹில்ஸ் இருக்குங்க. அங்க போயிருந்த போது ஒரு பெண் குரங்கு குட்டியை வைத்துக் கொண்டிருக்கிறது. அது குட்டியை பார்த்து ரசிக்குது. பக்கத்துல இன்னொரு குரங்கு உட்கார்ந்து அதையே ரசிச்சுட்டு இருக்கு. பிறகு பாருங்க, அந்த குட்டி குரங்க தொட்டு வாயில விரல வச்சு முத்தம் கொடுக்கலாம். நான் பார்த்து ஏதோ மனுஷன் கண்டுபிடிச்சதுன்னு நினைச்சோமே. மனுஷன் குரங்களை கண்டுபிடிச்சிருக்குது. அது அடுத்த குழந்தைய தொட்டு முத்தம் கொடுத்துக்குது என்ற போது அப்ப குரங்கு எத்தனையோ வேலைகள் செய்கிறது இல்லையா? அதனால கிராஜுவல் எவல்யூஷன் என்பதுதான் சரியாக இருக்கும். ஒரு இனத்திற்கே இன்னொரு இனத்துடைய இயல்பு கூட சப்மிசிவ் கேரக்டர் என்ற வகையிலே அடக்கம் பெற்ற அறிவுத்திறமாக வெளிப்படும். இப்போ 5 அறிவு விலங்கு வரைக்கும் வருகிறது. இதுல 5 அறிவுன்னு எதை சொல்கின்றோம்? உணர்வை வெளிப்படுத்திய திறத்தை ஒவ்வொரு அறிவாக நம்ம பெயர் வைத்திருக்கிறோம். தொடு உணர்வு முதல் அறிவு, அதனோடு சுவை சேர்கின்ற போது 2 அறிவு, அதனோடு
மனம் வருகின்ற போது 3 அறிவு, பார்வை வருகின்ற போது 4 அறிவு, ஓசை கேட்கின்ற போது 5 அறிவு. அனைத்தையும் ஒன்றாக பெற்றாலும் ஆராய்ச்சி சிந்தனை திறம் என்ற ஒரு சிறப்பை பெற்ற போது 6 அறிவு என்று நம்ம உயிர் வகைகளை பிரித்து பேசுகிறோம். சரி, இதுல 5 அறிவு வரைக்கும் ஜீவராசிகள் வந்ததற்கான காரணம் என்ன? பஞ்சபூதங்கள், இங்க 5 அறிவு விலங்குகள், அங்க 5 அறிவு 5 பூதங்கள். சரி, இங்கே 5 பூதங்களில் காந்தத்தின் வெளிப்பாடு தன்மாற்றம் அடைகின்ற போது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற தன்மாற்றங்களாகின்றன. காந்த தன்மாற்றங்களாக 5 வகைகளை அடைகின்றன. அதே போல இந்த 5 ஜீவன்களிலே ஜீவகாந்தத்தின் தன்மாற்றம் தொடுதலை உணரக்கூடிய, சுவையை உணரக்கூடிய, வாசனை உணரக்கூடிய, காட்சிகளை அறியக்கூடிய, ஓசையை அறியக்கூடிய 5 அறிவாக வெளிப்படுகிறது. சரி, இதுல என்ன ஆர்டர்ல வருது பாருங்க. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்பது வான்காந்த தன்மாற்ற வரிசை. இப்போ ஜீவகாந்தத்தில் அதே வரிசை முறை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி சிந்தனை வருகின்ற போது ஜீவன்களிலே இடம் மாறுகிறது. இங்க அழுத்தம், இங்கே தொடு உணர்வு, ஒண்ணு சரியா போச்சு. இங்க 2வது ஒளி, ஓசை, காற்றிலே ஓசை. இங்கு 2வது புழு. புழுவுக்கு ஓசை கேட்க முடியல. ஏன்? உணவை உட்கொள்ளுகின்ற, உயிரை பெறுகின்ற தேவை இருக்கு இல்லையா? அதனால் இங்கே பஞ்ச தன்மாத்திரை இடம் மாறி ஓசையை உணரக்கூடிய காதுகளுக்கு பதிலாக சுவையை உணரக்கூடிய வாய் ஏற்படுகிறது. அடுத்து இங்கே ஆக்சிஜன்ல வெப்பம், அதாவது காட்சி வரணும். இங்கே 3வது அறிவு வாசனை வருது. அடுத்து இங்க 4வது சுவை, நீரிலே சுவை. இங்கே 4வது பார்வை, அதாவது ஒளி. இங்க 5வது மனம், மண்ணின் மனம். இங்க 5வதாக காதுகள். ஏன் இந்த இட மாற்றம் என்றால் தேவையின் அடிப்படையில். அப்ப தேவை உணர்வதும் இதிலே இந்த மாற்றத்தை அடையலாம் என்பதற்கும் காரணம் என்ன என்றால் இயல்பூக்கம், தி லா ஆஃப் மியூட்டேஷன். அதாவது இந்த இயல்பூக்க விதியை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இறைநிலையே பரிணமித்த பல்வேறு பூதங்கள், ஜீவன்கள், மனிதன் வரைக்கும் எந்த ரகசியத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. அதான் சாமி அழகா சொன்னார், காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தராக வாழுகின்ற மாண்புடி அவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே என்றார். அதனால்தான் கடவுளை பற்றி இத்தனை குழப்பங்கள். விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ந்திருக்குது, ஆனா மதங்கள் இணைந்து போயினவா? எல்லாம் ஒன்றைத்தான் சொல்லுகிறோம் என்று சமரசம் செய்து கொண்டனவா? இல்லை. அப்ப காரணம் என்ன என்றால் இயல்பூக்க விதியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்படின்னு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அறிவியல் லா ஆஃப் மியூட்டேஷன் என்று பேசினாலும் அதனுடைய இயல்பு திறம் என்ன என்பதை புரிந்திருந்தால் அறிவியல் கடவுளை விளக்கியிருக்கலாம், பரிணாமத்தை விளக்கியிருக்கலாம். ஒன்றில் இருந்து இன்னொன்று வரும், 2 சேர்ந்தா 3வது புதிய ஜீவன் வரும். அது சயின்ஸ் கண்டுபிடிச்சது, அயர்மகந்த சேர்க்கை, அவ்வளவுதான். இப்போ இந்த வான்காந்தம் ஜீவகாந்தம் தன்மாற்றத்தினுடைய வரிசை கிரமம் பார்க்கின்ற போது இங்கே அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் 5, 1 2 3 4 5. இங்க 1 அழுத்தத்திற்கு அழுத்தம்,
இரண்டாவது சுவைக்கு பதிலாக நான்காவது சுவை உணரும் நாக்கு. இங்கே ஒலிக்கு பதிலாக ஐந்தாவதாக வரக்கூடிய மனதை உணரும் மூக்கு. இங்கே நான்காவது சுவைக்கு பதிலாக இங்கே மூன்றாவது வந்திருக்க வேண்டிய கண்கள். ஐந்தாவது மனத்தை உணரக்கூடிய தன்மை வருவதற்கு பதிலாக இங்கே இரண்டாவது வர வேண்டிய ஒளியை உணரக்கூடிய காதுகள். இப்படி இடம் மாறி வந்திருக்கின்றன ஜீவன்களிலே. காரணம், தேவையை ஒட்டி. உடம்புன்னு வந்தா ஸ்பரிசம் வந்துடும். இந்த உடல் வாழ்வதற்கு அடிப்படை தேவை என்ன? இப்போ உடம்புல எத்தனையோ வியாதி வருதுங்க. என்னைக்காவது நாக்குக்கு ஒரு வியாதி வந்திருக்கா பாருங்க. இந்த உடம்புலயே வியாதி வராத ஒரு உறுப்பு உண்டு என்றால் நாக்கு தான். ஏன்? அதுதான். அது இல்லைன்னா வாழ்க்கையில திங்க முடியாது, பேச முடியாது. அதனால அதுக்கு மட்டும் வியாதி வர்றதில்லை. ஆனா பல வியாதிகள் வருவதற்கு இந்த நாக்கு தான் காரணம். ருசியா சாப்பிட்டு சாப்பிட்டு உள்ளே தள்ள, அது உள்ள போய் கொலஸ்ட்ரால், சுகரு, என்னென்னவோ வியாதிகளாக உருவாகும். இது கண்டபடி பேச பல பிரச்சனைகள் உருவாகும். அதனால்தான் யா காவாராயினும் நா காக்க நர்வாழ்வு பிறந்தது. இந்த உடல் உறுப்புகளை எதை காப்பாத்தாலும் பரவாயில்லப்பா, அவ்வளவு பாதிப்பு வராது. நாக்க மட்டும் கேர்ஃபுல்லா பார்த்துக்க. இது தின்னும் கெடுக்கும், பேசியும் கெடுக்குன்னாரு. எனவே இந்த உயிரை காப்பதற்காக சுவை உண்ணக்கூடிய உணவு உண்ணக்கூடிய நாக்கு வந்தது. அடுத்தது, இந்த உணவு எதை உண்பது? கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கனிக்கும் காய்க்கும் எப்படி பேதம் கண்டுபிடிக்கிறதுங்க? சிலது பார்த்தா தெரியும். இப்ப வாழைப்பழத்தை பார்க்குறோம், மஞ்சளாத்தான் இருக்குது. உரிச்சா உள்ள பச்சை காயா இருக்குது. இங்க பரவாயில்லைங்க, இந்தியாவில எல்லாம் அப்படித்தான். அந்த எத்தனை என்னவோ அடிச்சு மஞ்சளாக்கிடுறாங்க. அதை வாங்கிட்டு வந்து வச்சு 4 நாள் தான் அது கனி சாப்பிடவே முடியும். ஆனா கடைக்காரர் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கே சாப்பிடலாங்கன்றுவார். அவரை நம்பி வாங்கிட்டு வந்து உரிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை காயா இருக்கும். அப்புறம் அவரைக்காய் தான் அது பொரியல் தான் பண்ணணும். அதை அப்போ பார்த்தால் கனி தெரியலையே. ஆனா இன்னொரு வகை என்ன, அதை முகர்ந்து பார்த்தால் மஞ்சளாக இருந்தாலும் கூட அந்த வாழைப்பழத்துடைய வாசனை இருக்காது. அது மட்டும் இல்ல, ஒரு உணவு கெட்டு போச்சா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஊசி போச்சு, பழைய உணவு, முகர்ந்து பார்த்துன்னு கண்டுபிடிக்கிறோம். அதனால் உள்ளே போகக்கூடிய உணவினால் உடலுக்கு துன்பம் வரக்கூடாது, உடல் இறந்து போகக்கூடாது என்பதனால வாய்க்கு பக்கத்திலேயே மூக்கு வச்சிருக்கு. ஒருவேளை நாம வாசனை பார்க்காம சாப்பிட ஆரம்பிச்சாலும் வாய்க்கு பக்கத்துல கொண்டு போகிற போதே மூக்கு அதை அறிந்து கொள்ளும். அதுக்காக வாய்க்கு பக்கத்திலே மூக்கு வச்சார். அறிவுரை சிறப்பு இதெல்லாம். அடுத்தது கண்கள். எதை சாப்பிடுகிறோம் என்று பார்ப்பது மட்டுமல்ல, எங்கே நடந்துகிட்டு இருக்கோம், நெருப்புலையா தண்ணிலையா, பார்த்து நடந்தா தானே பயணம். இப்போ நேற்று சென்னை தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்ச்சி, வெள்ளப்பெருக்கு. அங்க சாக்கடையெல்லாம் ஒழுங்கா மூடி இருக்காது. அங்கங்க பிளாக்கா ஓப்பன் ஆயிருக்கும். சில ஸ்டெப்ஸ் வைக்கிற நடந்து போற மாதிரி மூடியிருப்பாங்க. ஒரு ஓட்டையில ஒரு பொண்ணு விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட 4 அடி உயரம் இருக்கும் அந்த பொண்ணு. அதை பக்கத்துல பார்த்தவங்க அந்த தண்ணி அடிச்சு போறதா அந்த பொண்ணு வர அடுத்த ஓட்டையில தக்கன் பிடிச்சு எடுத்துட்டாங்க. ஸோ பார்வை இருந்தும் இங்கே தெரியல. ஏன்? தண்ணி நிறைய போகுது, எங்க ஓட்டை இருக்கு, எங்க பாதை இருக்குன்னு தெரியல. அவ்வளவு சிறப்பான அரசாங்கம். அடுத்து, ஓசை இல்லை என்றால் நம்ம முன்னாடி பார்த்து போய்க்கலாம். இப்ப பின்னாடி வாகனம் வருது, நம்ம நகர்ல கவனிக்கலன்னு சொன்னா ஹார்ன் அடிக்கிறாங்கல்ல, அப்போ ஓசையை கேட்டு நம்மை காத்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு ஜீவன் எழுப்புகின்ற ஓசையை இன்னொரு ஜீவன் கேட்டா தானே அந்த சிக்னல் பரிமாறிக்கொள்ள முடியும். நீங்க இந்த அனிமல் லோன் கொடுக்குற போது மாடுகளுக்கு ஆடுகளுக்கு லோன் கொடுப்போம். அப்ப அதுக்கு அடையாளமாக ஒரு டேக் போடுவாங்க, காதுல பஞ்ச் பண்ணி அதுல ஒரு மெட்டல் டேக் மாட்டுவாங்க.
முதல் ஆடு ரொம்ப ஹாப்பியா வரும். அந்த கூண்டுல வச்சு அதுக்கு அட்டாக் பண்ணும்போது கத்தும் பாருங்க. அடுத்த ஆடு இழுத்தாலும் வராது பக்கத்துல. அங்க என்ன ஆபத்து இருக்குது அப்படின்னு. அப்ப அந்த ஓசை என்பது காது இருந்தாதான் நமக்கு இன்னொரு ஜீவனுடைய துன்பத்தை அறிந்து கொள்ள முடியும். அனுபவங்களை கேட்கும் நம்ம காது இருக்கிறனால தானே முடியுது. எனவே இது எல்லாமே பஞ்சபூதங்கள் தோன்றியதும் அவை பஞ்ச அறிவுள்ள ஜீவன்களாக வருகின்ற போது எல்லாம் தேவையை ஒட்டித்தான் அமைந்திருக்கின்றன. அதுதான் இயல்பூக்க விதின்னு அர்த்தம். தேவை ஒட்டித்தான் ஒன்று உருவாகும். தேவையில்லாம எதுவுமே உருவாகிறது இல்லை. அப்ப அதாவது என்ன சூழ்நிலை அமைகிறதோ அது தகுந்தாற்போல் அடுத்த நிலைக்கு பரிணாமம் அடைவது. அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மேனிஃபெஸ்டேஷன். அடுத்த வகையான தன்மாற்றத்தை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. தொடர் நற்சிந்தனை வழங்க வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கற்பகவள்ளி இசக்கிமுத்தம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காண்ட நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண்சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனநலம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலேயே சிறந்த முறையிலேயே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.